வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் வந்து யூஸ்ஃபுல் இடியம்ஸ் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸோ இந்த மாதிரி மரபு தொடர்கள் அப்படின்னு சொல்லப்படுற இடியம்ஸ் வந்து நம்ம கத்துண்டு பேசணும்னா நம்மளோட லாங்குவேஜ் வந்து வேற லெவலில் இருக்கும். அதே மாதிரி இந்த இடியம்ஸ்லாம் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குல்ல, டோஃபல், ஐஎல்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 6 இடியம்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். நம்பர் 1, த்ரூ திக் அண்ட் தின். என்ன அர்த்தம்? இன்பத்திலையும் துன்பத்திலையும், லாபத்திலையும் நஷ்டத்திலையும். தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, லாபத்திலையும் நஷ்டத்திலையும், இன்பத்திலையும் துன்பத்திலையும். அதைத்தான் த்ரூ திக் அண்ட் தின் அப்படின்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். இன்பத்திலையும் துன்பத்திலையும், லாபத்திலையும் நஷ்டத்திலையும் நான் உன்னை சப்போர்ட் பண்ணுவேன். ஐ வில் சப்போர்ட் யூ த்ரூ திக் அண்ட் தின். ஐ வில் சப்போர்ட் யூ த்ரூ திக் அண்ட் தின். டு knit the brow என்ன அர்த்தம்? டு frown. டு frown என்ன அர்த்தம்? முகம் சுளித்தல். நல்லா கவனிங்க, தமிழ்ல முகம் சுளிக்கிறத frown சொல்றோம், அது வந்து verb. whereas ஒரு இடியமா சொல்லணும்னா டு knit the browன்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். நான் என்ன செஞ்சாலும் என்னோட மனைவி முகம் சுளிப்பாங்க. My wife always knit the brow at everything I do. My wife always knits the brow at everything I do. Number 3, ivory tower. என்ன அர்த்தம்? கற்பனை உலகம், இல்லாட்டி ஏதோ ஒரு லோகத்தில் இருக்கிறது. சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, நீ ஏதோ ஒரு லோகத்துல இருக்க, நீ கற்பனை உலகத்துல இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒரு கற்பனை உலகம் இங்கிலீஷ்ல ஐவரி டவர்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். நீ வந்து ஒரு கற்பனை உலகில் இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நீ வந்து ஏதோ ஒரு லோகத்துல இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் யூ லிவ் இன் அன் ஐவரி டவர். ஐ திங்க் யூ லிவ் இன் அன் ஐவரி டவர். நம்பர் 4, an arm and leg. ஆம்னா கை, லெக்னா கால். ஸோ ஒரு காலும் ஒரு கையும் எடுத்துக்கப்படாது, நிறைய செலவாகிறத an arm and legன்னு சொல்றோம். அதாவது நம்ம ஒரு பட்ஜெட் வச்சுட்டு இருப்போம், அந்த பட்ஜெட்டை விட ரொம்ப அதிகமாக செலவாகிறத தான் an arm and a legன்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். என்னோட காரை ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு பெருந்தொகையான பணம் செலவாக போறது. ஃபிக்ஸிங் மை கார் இஸ் கோயிங் டு காஸ்ட் an arm and a leg. Fixing my car is going to cost an arm and a leg. Number 5, hush money. என்ன அர்த்தம்? லஞ்சம், கையூட்டு அல்லது அன்பளிப்பு. இது வந்து பிரைப்னு கூட ஒரு வேர்டு இருக்கு. அந்த பிரைப் நம்ம என்ன பண்ணலாம்? லஞ்சம்னு பயன்படுத்திக்கலாம், லஞ்சம் கொடு அப்படின்னு வேர்பாவும் பயன்படுத்திக்கலாம். ஸோ லஞ்ச பணத்தை, கையூட்ட இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்றோம்? ஹஷ் மணின்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். அவர் வந்து கையூட்டு கொடுத்து, லஞ்சம் கொடுத்து எப்படியோ தண்டனையிலேருந்து தப்பிச்சிட்டாரு. He managed to escape punishment by paying hush money. He managed to escape punishment by paying hush money. So இந்த லெசனோட லாஸ்ட் லெக் வந்துட்டோம். நம்பர் 6, call as paid. என்ன அர்த்தம்? உள்ளத உள்ளபடி சொல்லு. நல்லா கவனிங்க, தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, உள்ளத உள்ளபடி சொல்றத இங்கிலீஷ்ல call as paidன்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். நான் என்ன தெரியுமா உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன்? உள்ளத உள்ளபடி சொல்லு. நீ உள்ளத உள்ளபடி சொல்லணும்னு நான் விரும்புறேன். ஐ வாண்ட் யூ டு கால் as paid. ஐ வாண்ட் யூ டு கால் as paid. மை டியர் வியூவர்ஸ், யூஸ்ஃபுல் idioms அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.